பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கடைபிடிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்கள போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள ஆசீர்வதிக்க மாட்டோம். ஏன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுவோம். இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள இக்னோர் பண்ண பார்ப்போம். தேவையில்லாத வார்த்தைகளால் அவங்கள எப்படி கட் ஷாட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம அவங்கள நோஸ் கட் கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள, உங்களை அவமானப்படுத்துகிறவங்கள, உங்கள் மேலே பொய்யாய் குற்றச்சாட்டு கொடுக்குறவர்களை, நீ செய்யாத தப்ப நீதான் செஞ்சேன்னு உன் மேலே பழி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆசீர்வதிங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் தலையில முள்முடியை வைத்து கோலால் அடித்து அவரை காரி உமிழ்ந்து தேவையில்லாத வார்த்தைகளால் அவர் பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்ததுனால தான் நம்ம கிட்ட சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துறவங்கள நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க, நீங்க அமைதியா விட்டுடுங்க, நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த கடினமான உபதேசத்தை நம்ம கிட்ட இந்த வேலையில கொடுக்கிறார். பாருங்க, அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சோ அவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க, அதனால நான் சபிக்கிறேன். அவங்க என்ன தப்பா பேசுறாங்க, அதனால நான் திருப்பி பேசுறேன். இன்னும் அதுல இன்னொரு வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஏன்னா தீமை செய்யறாங்க, அவங்களுக்கு நான் அந்த தீமையிலே திருப்பி தீமை செஞ்சு, பாத்தியா அவங்க இப்படி பேசினாங்க, நான் இப்படி பேசிட்டேன், அவங்க இதை செஞ்சாங்க, நான் இதை செஞ்சுட்டேன், நான் இது நடந்தது, அது நான் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமையில நன்மையை தேடாதீங்க, அதுல ஜெயிச்சுட்டு நிக்காதீங்க, நன்மையை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு இந்த வேளையில சொல்லுகிறாரு, நீ எதுவுமே பண்ணலன்னா பரவாயில்ல. அந்த வார்த்தையோட முடிவுல பினிஷிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்படுது, ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி, நீ ஆசீர்வதிக்கிறது இருந்தா ஆசீர்வதி, இல்லன்னா நீ அப்படியே விட்டுடு, சபிக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், ஆனாலும் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறவே இல்லை. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க உங்களை ஃப்ரீயா விடுங்க, தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. அவர் சொல்றபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் உண்மையாகவே நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். பாருங்க, அதே ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 19ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன், நீ ஒன்னும் செய்யாத, நீ பழி வாங்காத, நீ துன்பப்படுத்தாத. சோ மத்தவங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காத, நீ பண்ண வேண்டியதெல்லாம், உன்னை துன்பப்படுத்தினா அவங்களை ஆசீர்வதி, நீ அவங்களுக்கு திரும்ப தீமை செய்யாத, மத்ததை நான் பாத்துக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தருக்கு தெரியும், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் சரியாய் நியாயங்களை செய்வார். ஆமேன். சோ இந்த நேரத்துல கூட உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடுவோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறதே. ராஜா, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே நாங்கள் இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்காதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. எங்களை கஷ்டப்படுத்தின துன்பப்படுத்தினவர்களே ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவரீர் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே பயத்தோடு இந்த வேளையில இருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு வழிநடத்தும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைவலியோ ஜுரமோ இராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனத்திலிருந்து அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றுங்க. ஆண்டவரே, பிசாசின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விலக்கி காத்துள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் மாத்திரம் அந்த பிள்ளைகளோடு இருப்பதாக, எந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்த்தும் ஆசீர்வதியும். இவர்களை நீதியின் வலக்கரத்தினால தாங்குங்க. உம்முடைய திருப்பாதத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.